Anjali and Arjun ஒரு love mystery thriller short film. இது Travel with Jagan அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. ப்ளீஸ் இதை பார்த்து உங்க சப்போர்ட் கொடுங்க. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெகன். ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாங்க. ஸோ பெங்களூரில் இந்த வீடியோ இப்போ என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் பெங்களூரில் இப்போ ஒரு 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த 2 days நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எந்த ஆப் மூலம் புக் பண்ணணும் தான் இப்போ காட்ட போகிறோம். ஸோ Airbnb மூலம் புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு வீடு தான். ஏன்னா ஹோட்டல் எடுத்தோம் அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். ஸோ ஒரு வீடாக புக் பண்ணி ஒரு 3 bedroom ஹவுஸாக கிடச்சா சூப்பராக இருக்கும்னு நினச்சோம். ஸோ ஒரு 3 bedroom ஹவுஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக காமிச்சிடுறேன். அப்புறம் அந்த எப்படி புக்கிங் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறேங்க. ஸோ நான் 2 நாள் தங்கினதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பேசுவல்ல? ஓகே, சிரிச்சிட்டா? சரி, ஓகே, சரிங்க. இந்த ரூம், அதாவது இது ஒரு அப்பார்ட்மெண்ட், 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 201 2nd floor, அங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு இடம் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்இன்லாம் யாரும் வரமாட்டாங்க. கீழே ஒரு கேர்டேக்கர் அண்ட் செக்யூரிட்டி, அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஸோ அவங்க இருப்பாங்க, பட் அவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைனில் கொடுத்துறாங்க. Airbnb-ல இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்டு. ஸோ கரெக்டாக அந்த பாஸ்வேர்ட் போட்டு இது எடுத்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதில் கீ இருக்குங்க, அந்த கீ எடுத்துக்கலாம். ஸோ இது 1 time தான். ஸோ திருப்பி நம்ம போகும்போது ரூம் நீட் பண்ணணும், க்ளீன் பண்ணோம், திருப்பி கீ அந்த பாஸ்வேர்ட் போட்டு கீ வச்சா அவங்க நீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து 11 o'clock காலைல ஒரு டைம் மட்டும் தான் க்ளீனிங் பண்ணுறாங்க. அது முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதாங்க ப்ராசஸ், கீ ப்ராசஸ். பெருசாக ஒன்றும் நம்ம பிரச்சனைலாம் இல்லைங்க. வந்தோடனே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்குள்ளே போகலாங்களா? உள்ள லாக் பண்ணிருக்காங்க. எஸ், அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பிரம்மாண்டமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஹால் தான். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம். சூப்பரான ஒரு டைனிங் டேபிள் ஹால்லே மேலே நீங்கள் பார்க்குறீங்க. லைட்டிங்ஸு, ஃபேன்ஸு எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே கேரமு, இங்கே தான் வந்து அப்பா தீப்தி விளாண்டுருந்தாங்க. தீப்தி நிறைய டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணா. அப்படியே ஹாலில் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு போர்ட்ரேட்டோட, ஸ்டடி லேம்போட. ஸோ சோஃபா அண்ட் டிவி. ஸோ இது எங்களோட சூட்கேஸ். இப்போ எல்லாம் ரெடி ஐட்டம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிங்க. பால்கனி சூப்பராக வேறு லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படி இந்த நிறைய வீடு ரெசிடென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிடென்ஸ் நடுவில் தான் இருக்குது. ஸோ சேஃப், அதுவும் சொல்லிக்கிறேன். ஃபேமிலி வந்து கண்டிப்பாக தங்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டோம் ஹாலு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுங்க. கிச்சனில் இந்த கப்ஸ், சாசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கிளாஸ் வச்சுருக்காங்க, கீழே தட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்காங்க. தென் நம்ம அரிசி இருந்தால் ரைஸ் குக்கரில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். மைக்ரோ ஓவன், எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரிட்ஜும் இருக்குது. ஸோ கிச்சனில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனோட பால்கனின்னு சொல்ல முடியாது, கிச்சனோட பால்கனி தான் சொல்லணும் இல்லையா, கிச்சனோட பால்கனி. அப்புறம் அப்படியே ஹால், கிச்சனை தாண்டி வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன காரிடார். அங்கேயும் பாருங்கள் பெயிண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ ரைட் சைடில் ஒரு பெட்ரூம், ரொம்ப பெரிய பெட்ரூம். அங்கே ஒரு சூப்பர் பால்கனிங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் நான் கீழே வந்து காமிச்சலைங்களா, அந்த இடம் தான் இது. ஸோ சூப்பர் பால்கனி. ஸோ அங்கேயும் 2 பேர் உட்காரலாம். இதுதான் அந்த பெட்ரூம், ரொம்ப பெரிய பெட்ரூம்ங்க. நீட்டாக வச்சுருக்காங்க. ஏசி இருக்குங்க, எல்லா ரூம்லேயும் ஏசி இருக்குது. ஸோ இங்கே கிளாசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக கிளாசெட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு வீட்டில் எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த லெவல் கொடுத்துருக்காங்க. தென் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது இன்னொரு பெட்ரூம்ங்க. ஸோ அந்த பெட்ரூம் தான் அக்கா, கமல் சார், தீப்தி எல்லாம் வந்து தூங்கினாங்க. இங்கே அம்மா அப்பா இந்த ரூமில். ஸோ இதுவும் சேம் சைஸ் பெட்டுங்க. இங்கேயும் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் தீபோ.
ஸோ இங்கே ஒரு ஏசி அண்ட் இங்கே பால்கனி கொடுக்கல, பட் ஒரு பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல வெளிச்சம் வருது இந்த இடத்துல. அப்புறம் இங்கே நம்ம ரெடி ஆகிறதுக்கான கண்ணாடி. பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டின இப்போ 2 பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்சு. ஸோ நீட்டாக இருந்துச்சு பாத்ரூமும். இங்கே டவல்ஸ் நீட்டாக வச்சுருந்தாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா டவல்ஸ் இருந்துச்சு. இந்த ரூம் நீங்கள் தங்க வரீங்கன்னா டவல்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் தான் நான் தங்கியிருந்தேங்க. ஸோ இங்கேயும் ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. சேம் எல்லா ஃபெசிலிட்டிஸும். க்ளாசெட்டு அங்கே ஒரு க்ளாசெட்டில் மட்டும் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா டூ நாட் ஓப்பன் ஓனர்ஸ் க்ளாசெட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க திங்ஸ் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த பெட்ரூமுக்கு பாத்ரூம் இல்லை. ஸோ அந்த ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் மாதிரி. ஸோ லைட் போட்டால் அவங்களுக்கு நீட்டாக இருந்துச்சுங்க, நீட்டாக வச்சுருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் வந்து நம்ம என்னென்ன நம்ம வீட்டில் ரெகுலராக மேட், எல்லா ரூமுக்கும் ஒரு மேட்டு, ஸ்க்ரீனு எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் வீடு பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு 2 நாளைக்கு எல்லாமே இப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இந்த பிரம்மாண்டமான வீட்டில் நீங்கள் தங்கணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம் ரொம்ப அதிகமான காஸ்ட் இருக்குமா அப்படின்னு. இல்லைங்க, ரொம்ப 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 அஃபோர்டபுளான ரேட்டு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல எம்ஜி ரோடு பக்கத்தில் சாந்தி நகருங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துலேயே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ காஸ்ட்டுன்னு நான் சொல்கிறதுங்களா? ஒரு நாளைக்கு 6,500 ரூபாங்க, 2 நாளைக்கு 13,000 ரூபாய். 6,500 ரூபாயில் நாங்கள் 6 பேர் தங்கியிருந்தோம், 3 ரூம் யூஸ் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் லக்ஸரியான வீடு கிடச்சிது. நான் நிறைய இடத்துல தங்கியிருக்கேங்க. அப்படி நான் பார்த்து சொல்லும் போது இதுதான் டாப் லிஸ்ட்டில் இருக்குங்க. ரீசன் பீயிங் இவ்வளோ பெரிய வீடு, கம்மி காஸ்ட்டு, சூப்பர் மெயின்டெனன்ஸு, சேஃபு, ரெசிடென்ஸ் ஏரியாக்குள்ளே இருக்குது, ஃபேமிலியோட தாராளமாக வரலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் பெங்களூர் வரீங்க, ஒரு 5 பேரோட நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ட்ரிப்னா தாராளமாக ஏர்பிஎன்பியில் இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை யார் ஹோல்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மெசேஜ் வரும் இல்லைங்களா ஏர்பிஎன்பியில், அதில் வந்து நூக் அண்ட் குக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ நீங்களும் ஏர்பிஎன்பி மூலம் புக் பண்ணி இந்த சூப்பரான வீட்டில், லக்ஸரியான வீட்டில் நீங்களும் ஸ்டே பண்ணிக்கலாங்க பெங்களூரில். டிஸ்கிரிப்ஷனில் ஏர்பிஎன்பி லிங்க் கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏர்பிஎன்பி. ஸோ ஒரு வைபான வீட்டில், ஒரு லக்ஸரியான வீட்டில், சூப்பரான வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் கிளம்புறோங்க. ஸோ வியூவர்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் வருது, பிஸ்னஸ் வீடியோஸ் வருது, அப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குது, ஜான் ஜெர்னி, அஞ்சலி அர்ஜுன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. அஞ்சலி அர்ஜுன் ஒரு லவ் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம். இது டிராவல் வித் ஜகன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கு. ப்ளீஸ் இதை பார்த்து உங்க சப்போர்ட் கொடுங்க.